திங்க் கண்ணாடியில பாக்குறத விட போட்டோஸ்ல செல்ஃபிஸ் எடுக்கும் போது கிளியரா தெரியும் வெயிட் போட்டிருக்கோமா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. சோ அப்படி இஃப் ஐ ஃபீல் அப்படின்னா ஐ ஸ்டார்ட் டூயிங் சம் ஹெல்தி ஹேபிட்ஸ். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. So I start adapting to few healthy habits. போட்டோ பார்க்கும்போது தான் சீக்கிரம் தெரியும்னு சொன்னாங்க இல்லையா? எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் உடல் பருமனா இருக்க நம்ம செய்யற முதல் காரியம் என்னன்னா இந்த ஆனா இது வந்து வரலாற்று பதிவாயிரும். அதனால வந்து இதுல வந்து நம்ம உள்ளே தெரியணும். அப்படி உள்ளே தெரியணுங்கிறக்கா நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க? மறுபடியும் முதல்ல இருந்தா ஆங்கிள்ஸ்க்கு ஏத்த மாதிரி போஸ் கொடுக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டா நின்னோம்னா பெருசா தெரியும், சைட்ல திரும்பி இப்படி கொஞ்சம் டில் பண்ணி நின்னோம்னா ஒல்லியா தெரியும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பியூட்டிஃபுல்லா காட்டிக்கிறதுக்கு தான் சார் பண்ணுவோம். அதான் என்ன செய்வீங்கன்னு கேக்குறேன். அதுதான் சார் போசிங் சார், ஆங்கிள்ஸ் தான் மேட்டர். ஆளு பாக்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா ஓகே. நான் முதல்ல ரொம்ப குண்டா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட கேங் எல்லாமே ஒல்லியா இருப்பாங்க, நான் ஒருத்தி மட்டும் தான் குண்டா இருப்பேன். எல்லாத்தையும் முன்னாடி நிக்க வச்சு நான் பின்னாடி நின்னுப்பேன். அப்பனா நான் முன்னாடி நிக்க மாட்டோம். முன்னாடி நிக்க மாட்டேன். அதே மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுனால நான் இங்க வச்சு எடுப்பேன். பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது.